ஹலோ வணக்கம் வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஸ்ரீனி. த கேங் இஸ் பேக். அடுத்த சோக கதை சிஎஸ்கே. நம்ம லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து சொல்லித்தேன். லெட்ஸ் யூனோ இட்ஸ் சஞ்சு சாம்சன் ஆஃப் என்ன இந்தியா 90s சச்சின் அவுட் ஆனோடனே அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம. ஐ திங்க் சிஎஸ்கே வித் சஞ்சு சாம்சன் இப்போ அந்த நிலைமையில் ஓடிட்டுருக்கு. யூ ஹாவ் டு ஐ திங்க் பீப்புள் லைக் ஐ திங்க் ருத்ராஜ் கைக்வாட் இன்னைக்கு ஹை ஸ்கோர் 74 ரன்ஸ் அடித்தார் 60 பாலில். ஓகே, பிச்சில் டீமன்ஸ் இருக்குது இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். 30 டாட் பாலுங்க, செகண்ட் ஹையஸ்ட் எவர் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஸோ திஸ் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ருத்ராஜ் கைக்வாட், ஆனால் இட் ஜஸ்ட் ஷோஸ் ருத்ராஜ் கைக்வாட், சிவம் துபே, சீனியர் ப்ரோஸ், அவங்களோட லேக் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். சர்ஃப்ராஸ் கான் ஹாஸ் பீன் என்ன சொல்லுது, ஒரு 10 பால் கேமியோஸ் இல்லை 15 பால் கேமியோஸ் விளையாடிருக்காரு. இன்றைக்கி அவரும் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இஃப் யூ டேக் அவுட் சஞ்சு சாம்சனை, யார் வந்து 25% ஆஃப் ரன்ஸ் வந்து ஒரு பேட்டர் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அரௌண்ட் 7 to 8 பேட்டர்ஸ் இருப்பாங்க, அதில் ஒரு பேட்டர் மட்டுமே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணால் தான் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஸ்டாட் இருந்துச்சுன்னா யூ நோ தட் இட்ஸ் ராங். அது வேற எங்கேயுமே அந்த கான்ட்ரிபியூஷன் ருத்ராஜ் கிட்ட வந்து இட்ஸ் லைக் நம்ம ஆப்வியஸ்லி நம்ம வந்து இதை பத்தி டீட்டெயிலா when we look at like 200 plus scores அதை பத்தி நம்ம பேசும்போது பேசலாம். ஜஸ்ட் அதுக்கு பார்த்து ஒரு ஸ்டார்ட் வந்து இட்ஸ் லைக் சப் 40% வந்து டாட் பால்ஸ் ஆர் லெஸ் தென் 40% இந்த சீசன் ஓவரால் பார்த்தோம்னா. அப்போ நீங்க இந்த மேட்ச் இப்போ நீங்க எடுத்த ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா வந்து 60 பால்ல வந்து 30 பால் டாட் பால் அப்படின்னாலே அவர் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆடினது 10 ஓவர். 60 பால்னா வந்து அவரே வந்து 50% ஆஃப் த டெலிவரிஸ் அவைலபிள் ஆடி இருக்காரு. அதுல வந்து 50% வந்து இட்ஸ் லைக் டாட் பால்ஸ். ஓகே, ஒரு ஃபேக்டரி வந்து ஃபார்ம்லயே இல்ல. அந்த டீம் வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து தே வேர் ஃபாலிங் அரௌண்ட் 37 for 4 இருந்தாங்க. ஸோ அதனால வந்து யூ கேன் கிவ் சிவம் துபேக்கு. பட் அவர் வந்து ஓகே விளையாடினாரு, கேப்டன்ஸ் இன்னிங் 150 வரைக்கும் 160 வந்து ஆல்மோஸ்ட் கொண்டு போனது அப்படின்னு. பட் மேபி தெரியல இந்த இந்த இது வந்து வெதர் ஃபார்ம்ல கொண்டு வரது அவரை அப்படின்றது. பட் யா, கண்டிப்பா அந்த 123 ஸ்ட்ரைக் ரேட் அவர் முடிச்சது வந்து இஸ் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் அன்அக்செப்டபிள். இப்ப இருக்கிற இதுல வந்து 200 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் பிகமிங் நார்ம். 170 180 அது வந்தாதான் இது மினிமம் ஸ்ட்ரைக் ரேட். இல்லை 37 for 4ன்னு சொன்னீங்க, பட் நான் அதுக்கும் முன்னாடி போகிறேன். 27 for 3, 26 for 3, அதுக்கப்புறம் 4 ஓவரில் 11 ரன் தான் அடிச்சிருக்கீங்க நீங்கள் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த ப்ரெஷரே உங்களுக்கு பில்டப் ஆகி தான் நீங்கள் வந்து அப்புறம் அவுட் ஆகிருக்கீங்க. லைக் இட் ஃபெல்ட் வெரி பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு டெவால் பிரேவிஸ் பேட்டிங் நீங்கள் பண்ணும்போது. ஸோ 37 for 4லேருந்து ரிகவரி இல்லை, ரிகவரி வந்து ஆக்சுவலி 26 for 3லேருந்து இருக்கிற ரிகவரியே வந்து உங்களுக்கு. இந்த பாயிண்ட் ஹவுஸ்ல நான் சொல்ல வந்தேன்னா வந்து அவர் வந்து ஆப்வியஸ்லி அவர் சுத்தி விக்கெட் விழுந்துட்டு இருக்கும்போது அவரும் ஸ்கோர் பண்ணல. அது ரெண்டும் அதுல மேபி அவர் ஜென்ரலாவே ஃபார்ம்ல இல்ல. வெதர் இந்த கேம் வந்து அவருக்கு இந்த ஸ்பெண்டிங் டைம் இந்த மிடில் அப்படின்றாங்க, அந்த மாதிரி ஸ்பெண்டிங் டைம் இந்த மிடில் அவர் வந்து ஃபுல்லா 20 ஓவர் வந்து he was in there. ஸோ அது வந்து வெதர் இட் பிரிங்ஸ் him into ஃபார்ம் ஃபார் அடுத்த மேட்ச்க்கு இல்லன்றது நம்ம பொறுத்து தான் பார்ப்போம். ஒரு மாதிரி வந்து சிஎஸ்கேல என்னன்னா வந்து அதாவது வந்து இல்ல பயங்கர இன்கன்சிஸ்டன்டா இருக்கு ஓவரால் as a டீம். நீங்க சொன்னது வந்து ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா வந்து லைக் 2 ஜெயிக்கிறாங்க 1 தோக்குறாங்க, இல்ல 1 ஜெயிக்கிறாங்க 2 தோக்குறாங்க. தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி. அட்லீஸ்ட் இப்ப எல்எஸ்ஜி நம்ம சொல்லும் ஆரம்பத்துல வந்து 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்க அப்படின்னு, ஆர் இன்னொருத்தவங்க பிக் பண்ணீங்கன்னா வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு லைக் ஆர்சிபி வந்து மெஜாரிட்டி வின், ஆர் பஞ்சாப் கிங்ஸ் வந்து கண்டினியூஸா ஜெயிச்சுட்டே இருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம லைக் பார்க்கும்போது சிஎஸ்கே ஆர் இன்கன்சிஸ்டன்ட். சோ அதுக்கேத்த மாதிரி தான் ஐ திங்க் நம்பர் 6ல இருக்காங்க. ப்ராபப்ளி எனக்கு என்னமோ அங்கதான் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு தோன்றது. பை தி எண்ட் லைக் 5 or 6ல தான் வந்து தே வில் ஃபினிஷ் இன் பிட்வீன், கீழும் போகாம மேலேயும் போகாம. எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கே ஃபினிஷ் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஃபார்மில் வருவாரா, இதை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படி. ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நம்பர் 10 டீம் மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு யூ ஆர் அண்டர் த ப்ரெஷர். பாலிங் யூனிட் மட்டும்தான் ஒரு அளவு அவங்கள வந்து ஒரு இந்த டூர்னாமெண்ட்டில் வந்து வச்சிருக்கு. இன்ஃபேக்ட் யூ கேன் சே 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் நவ் பேக் டு கண்டெண்டர்ஸ் டு நம்பர் 4 அப்படின்னு. ஆனால் ஃபேன்ஸ்க்கும் தெரியறது இது வந்து
it's no way close to the team it was என்னது 2022க்கு 2023 ஆர் அதுக்கு முன்னாடி இருக்கிற டீமுக்கு கிட்ட கூட இல்லை இது. woefully out of form almost everyone at the same time. But இது எல்லாத்துக்கும் I think is it time for a leadership change. Ruturaj Gaikwad is definitely not என்ன சொல்லுது I think 18 crores. I don't think this is an 18 crore worth player. 60 balls to 74 runs is not your 18 crore player. நாட் இல்ல, பட் என்னன்னா வந்து ஐ திங்க் தட் 18 crore வேல்யூ கம்ஸ் ஃப்ரம் தி ஃபேக்ட் வந்து என்ன சொல்றது, they nailed They played the captaincy captaincy tax tax தான் and சொல்லுவாங்க. ரெண்டு captaincy tax ஒன்று லாயல்டி tax ஒன்று. ஏன்னா வந்து சிஎஸ்கே ஜெனரலி அந்த ஒரு இது இருக்குல்ல, எல்லாருக்கும் வந்து give them a longer rope, they don't discard players அவ்வளவு சீக்கிரமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அந்த இது வந்து லைக் திஸ் இஸ் ஃபேமிலி. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இதுல பேசணுமே இல்ல, வந்து the leadership changeன்றது வந்து நம்ம கேப்டன்சியோட நிறுத்தணுமா, இல்ல do you need to go up a step above and ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் கன்சிடர் பண்ணுமா அப்படின்றதும் இருக்கு. எக்ஸாக்ட்லி அங்கே தான் ஆக்சுவலி நான் வரதா இருந்தேன். அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் இன்னொன்று. இப்போது எம்எஸ் தோனியவே சொல்கிறாரு, என்னை அன்கேப் பிளேயராக என்னை போட்டுக்கப்பா, என்னை 4 கோடியில் அப்படியே நீ டக்குன்னு எடுத்துக்கலாம், இட் வில் ஓப்பன் அப் த ஆக்ஷன் பர்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி ஐ திங்க் இட்ஸ் டைம் ருத்ராஜ் கைக்வாட் மஸ்ட் டேக் த சான்ஸ். அவங்கள ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் சென்னையே வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஆனால் டெஃபினெட்லி யூ கேன் பை him பேக் ஃபார் less than 10 crores. எனக்கு தெரிஞ்சு யாரும் 18 கோடி போட்டு ருத்ராஜ் கைக்வாடுக்கெலாம் பிட் பண்ண போகிறதில்ல. அன்லெஸ் அவர் ஏதோ ஸ்மார்ட் பயங்கரமாக வருது போகிறது, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக நடக்கணும் இனிமேந்து அடுத்த மேட்ச்சில். ஸோ எனக்கு புரியும் இது வந்து அகெயின்ஸ்ட் த சிஎஸ்கே ஃபிலாசபி, நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி பார்க்குறோம், அது பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் 2023 ஐபிஎல் ஜெயிச்சாங்க. எஸ், this will be the third consecutive season. பிளே ஆஃப் விட்டுருங்க, நடுவில் ஒரு பிளே ஆஃபாவது கடைசி மேட்ச் ஆர்சிபியோட அவங்களுக்கு வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு 2 வருஷம் முன்னாடி. அங்கே தோத்தாங்க. பட் இட்ஸ் பீன் சேடுங்க ஃபேன்ஸுக்கு. ஐ திங்க் இஸ் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவுடேட்டட்? இட்ஸ் வெரி ஹார்ட் கொஸ்டின். இல்லை அவரை கேட்டீங்கன்னா வந்து இல்ல அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து வெறும் ஐபிஎல் மட்டும் பண்ணிட்டு மிச்சம் ஒரு 10 மாசம் எதுவும் பண்ணல. ஸோ டு சே லைக் கிரிக்கெட் இஸ் மூவிங் வரல. அவர் வந்து சிஎஸ்கேயோட எல்லா இதுவுமே பண்றாரு. லைக் வெதர் எம்எல்சியில டெக்ஸஸ்ல இருக்கட்டும், இல்ல வந்து ஜோபர்க் ஆகட்டும். ஸோ இஸ் ஆப்வியஸ்லி லைக் எல்லா இடத்துலயுமே வந்து பண்றாரு. அண்ட் இங்கேயும் வந்துட்டு 100லயும். ஸோ டு சே அவர் ஃபுல் டைமும் வந்து லைக் T20 கிரிக்கெட்ல தான் ஹி இஸ் இன்வால்வ். அண்ட் ஸோ தேர்ஃபோர் இஸ் கோயிங் அரவுண்ட் த வேர்ல்ட், எல்லாமே பண்றாரு. அப்போனா வந்து யூ வுட் எக்ஸ்பெக்ட் him to be like up to date with this thing. Whether it's purely Stephen Fleming மட்டுமா, இல்ல is it the philosophy, the way Chennai picks its player and its overall and the family feel also. Therefore அது again நான் அந்த loyalty tax அப்படின்னு சொன்னல, அந்த அந்த ஒரு லைக் இந்த வருஷம் வந்து இந்த the auction was a good thing for them to change. Obviously அவங்க வந்து அந்த பிரசாந்த் வீர் and Karthik they have gone in with, which hasn't delivered so far. டெலிவர்டு இல்லைங்க, ஏன்னா விளாடவே இல்லைங்க, மேட்சே விளாடல அவங்க. இப்போதான் கார்த்திக் சர்மா அட்லீஸ்ட் கண்டினியூஸாக 2-3 மேட்ச் விளையாடுறாரு ஃபர்ஸ்ட்ல விளையாடுனதுக்கு அப்புறம். பிரசாந்த் வீர்லாம் ஒரு 2 மேட்ச் அப்புறம் விளாடவே இல்லை. இவங்க தான் அடுத்த ஜடேஜான்ல வேற சொல்றாங்க. அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். அடுத்த ஜடேஜான்னு சொன்னதும் ஜடேஜாவும் வந்து ஒண்ணு லைக் we weren't saying okay ஜடேஜா is the next superstar. when ஷேன் வார்ன் சொன்னாரு, நம்ம சொல்லல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னே வந்து ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட் எவ்ரிபடி. நம்ம போன எபிசோட்ல பேசின மாதிரி சில பேர்லாம் வந்து லைக் விட்டுட்டு, நான் ருத்ராஜ் கேக்கட அதான் சொல்ல வந்தேன். நீங்க சொன்னீங்கல்ல ருத்ராஜ் கேக்கட ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கலாம், வேற யாராவது 8 கோடி 10 கோடி வாங்குவாங்க. வாங்கின ருத்ராஜ் கேக்கட போயிட்டு அங்க ஒரு 4 செஞ்சுரி அடிப்பாரு. ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் the one you let go on the I don't know. பாப்போம். இந்த சீசன் எனிவே நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். இந்த சீசன் முடிஞ்சிடுச்சா இல்ல மேபி எம்ஐ வர்சஸ் மேபி நான் எப்படி பார்க்கறேன்னா எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே ஒரு ரிட்டர்ன் லெக் வருது இல்ல சேப்பாக்ல. ஐ திங்க் தட்ஸ் கோயிங் டு பி த நாக் அவுட் மேட்ச். அண்ட் இல்ல நான் the reason why அப்படிலாம் நான் பார்க்கல அப்படின்னா வந்து லைக் மேபி might be for MI but not necessary. எதனால நான் வந்துட்டு நம்ம maybe the other topic that we're really looking at talking about is like the scores and எப்படி டீம்ஸ் சேஸ் பண்றாங்க அப்படின்றது.
எல்லா டீமுக்குமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. அதர் தென் பஞ்சாப் எடுத்து பார்த்தோம்னா, பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி ஐ திங்க் ஜஸ்ட் கெட்டிங் இன். மத்தவங்க எல்லாருமே வந்து இல்ல ஜிடி வந்து மும்பையோட வந்து they're not able to score and then இன்னைக்கு வந்து they are scoring. So and the consistency is not there. I think between 5 and 10 அது might help. The results might go in their favor in somewhere else. அந்த மாதிரில வந்து there is a possibility that they could go for அப்படின்ற ஒரு இது இருக்கே தவிர வந்து on their own strength எல்லாருமே all things being equal I would say இங்க finish பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார்ம் ஆஃப் ஆல் திங்ஸ் பட் இந்த ஐபிஎல் இந்த மாதிரி மேட்ச்லாம் நடக்குது லாஸ்ட் மினிட்ல வந்து லாஸ்ட் ஓவர்ல சூப்பர் ஓவர்லாம் போயிட்டு தோஸ் ஆர் த திங்ஸ் தட் ஆர் பாசிபிள் இன் ஐபிஎல். ஸோ அந்த ஹோப் தான். பட் யா ஓகே. ஓகே. எனிவே நீங்கள் சுற்றி வளைச்சு எனக்கு சொல்கிறதுல என்ன சொல்ல வரீங்கன்னா மிட் டேபிளில் தான் அது மேக்ஸ் வந்து டு என்னோட மேக்ஸ் அவங்க ஃபினிஷ் மிட் டேபிள் பண்ணுவாங்க. ஃபினிஷ் பண்ணுவாங்க. தி ஒன்லி திங் ஐம் சேயிங் இஸ் லைக் அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த மேட்ச் நாக் அவுட் அப்படின்னு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட் வில் ப்ராபப்ளி கோ லிட்டில் பிட் அந்த 4-5 ஸ்லாட் வந்து வில் கொஞ்சம் அப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஐ ரியலி டோன்ட் பார்க்கலாம். அவங்க பிளே ஆஃப்ல ஃபினிஷ் பண்ணி வின் பண்ண போவாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. ஈவன் இஃப் தே ஃபினிஷ் நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க நம்பர் 10 மாதிரி தான் விளையாடுறாங்க. அந்த மாதிரி பிளே ஆஃப்ல ஃபினிஷ் பண்ணாலுமே கூட they will get eliminated probably. அந்த மாதிரி தான் I expect to see them. I don't really see them progressing all the way through. ஓகே. உங்களுக்கு கண்ணு கலங்குதுன்னு தெரியுது இப்போவே. அடுத்த டாபிக் போகலாம். அதில் இன்னும் அது ஆக்சுவலி சோகமாக தாங்க இருக்குது. இன்றைக்கி ஃபுல் பாட்காஸ்ட் ஒரு சோக பாட்காஸ்ட் தான் நினைக்கிறேன் நம்மளுது.